بل عجبوا أن جاءهم. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அன்போடு வழங்குவோர்கள் Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasivakam High Road. Alhamdulillah, ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammad kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wal 'asr innal insana lafi khusr illa alladhina amanu wa 'amilus salihati wa tawasaw bil haqqi wa tawasaw bis sabr. ஏகனாகிய அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் எடுத்தறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக, ஏகனுடைய நல்லருள் நமது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்து காத்த சத்திய சஹாபாக்கள், தாமீன்கள், தபௌ தாமீன்கள், நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும், குறிப்பாக இங்கே கூடி அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய மாபெரும் கிருபையால் இரண்டாவது நோன்பை முடித்தவர்களாக, மூன்றாவது நோம்பினுடைய தொடக்கத்திலே சஹர் நேரத்திலே நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நம் அனைவர் மீதும் அந்த ஏகனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் 3 நாட்களாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவது நாளாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றது அந்த ஒரு தலைப்பின் கீழ் இது இத்தனையுமா என்று கேள்விகளை மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடியவர்களாகத்தான் மக்களுடைய நிகழ்வுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன் இத்தனை தலைப்புகளையும் உள்ளடக்க முடியுமா என்றால், இஸ்லாம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலே அத்தனை தலைப்புகளையும் உள்ளடக்கியதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு மனிதன் ஜனிக்க ஆரம்பிக்கின்ற போது, ஒரு மனிதன் அந்த கற்ப கோளரங்கத்திலே அவன் விந்து துளிகளாக சினை முட்டையோடு இணைகின்ற போது அப்போதே ஆரம்பித்து விடுகிறது. அப்படி ஆரம்பிக்கின்ற அந்த வாழ்க்கை என்பது மரணம் என்று சொல்கின்ற இந்த உலகத்தினுடைய தொடர்பு எல்லை அறுக்கப்பட்டு, இந்த உலகத்தோடு மனிதனுக்கு இருக்கின்ற தொடர்பு இல்லாமலாக்கப்பட்டு, முழுமையாக துண்டிக்கப்பட்டு, அந்த உயிர் எங்கே செல்கின்றது என்று இன்றைக்கு வரையிலும் விஞ்ஞான உலகம் பரிதவித்துக் கொண்டிருக்கிறதே, அந்த உயிர் இறைவனிடம் சென்ற பின்பு அந்த உயிரை முழுமையாக கொண்டு சென்ற பின்பு மன்னர வாழ்க்கை, அதற்கு பின்பு ஒரு மறு உலக வாழ்க்கை, அந்த மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை, இது அத்தனையும் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றதுதான் இஸ்லாம் என்பதை முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக சகலத்துக்கும் வழிகாட்டக்கூடியது இஸ்லாம். அதனால்தான் இஸ்லாம் ஒரு வாழ்வியல் மார்க்கம். இஸ்லாம் என்பது அந்த வாழ்வியல் மார்க்கமாக ஏன் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டே வருகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால், திருமறை குர்ஆனோடு உங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். அந்த திருமறை குர்ஆன் தான் அனைத்துமா என்று கேட்டீர்கள். ஆம். இன்றைக்கு நம் மத்தியிலே எந்த நபிமார்களும் வரப்போவதில்லை, எந்த வழிகாட்டியும் வரப்போவதில்லை, எந்த தலைவர்களும் தோன்றி இஸ்லாத்தை புதுப்பிக்க போவது இல்லை. ஏனென்றால் இஸ்லாம் முழுமையாக்கப்பட்டு விட்ட ஒரு மார்க்கம். அல்லாஹ் இது முழுமையாக்கி விட்டான். அப்படி என்றால் இது எல்லாம் இருக்கிறதா என்ற கேள்விக்குத்தான் இப்போது நாம் விடை காண ஆரம்பிக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய அனைத்து கூறுகளையும் திருமறை குர்ஆனிலே நீங்கள் பார்க்க முடியும்.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து தரப்புக்கும் திருமறை குர்ஆன் தன்னுடைய பதிலை அற்புதமாக சொல்லும். நீங்கள் இது துறந்தீர்கள் என்றால் என்ன நோக்கத்திற்காக இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் தொடர்பு கொள்கிறீர்களோ அந்த நோக்கத்திற்கு பதில் சொல்லும். திருமறை குர்ஆன் உங்களோடு பேசும். ஆனால் நாம் பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் திருமறை குர்ஆன் என்னோடு பேசும் பேசும் என்றால் அது பேசாது. நாம் எந்த தொடர்பு எல்லைக்குள் உள்ளே போகின்ற போதுதான் முயற்சி வெற்றி அடையுமே தவிர தொடர்பு எல்லையிலிருந்து விடுபட்ட பின்பு எந்த முயற்சியும் வெற்றி அடையுமா என்றால் அடையவும் முடியாது. நாம் பார்க்கின்ற பார்வையும் தெளிவாக இருந்தாக வேண்டும். அந்த பார்வையில் இருந்து நாம் தெளிவு இல்லாமல் போய்விட்டோம் என்றால் வெற்றி பெறவும் முடியாது. எதற்காக சொல்கிறேன் என்றால் திருமறை குர்ஆனுடைய கூறுகள் அத்தனை. சில பேர் இதில் குற்றம் கண்டுபிடிக்கவே துலாவ ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்டவர்களை தன் அகத்திலே ஈர்த்து கொண்டது. இதில் ஒரு குற்றத்தையாவது கண்டுபிடித்து விட மாட்டோமா என்று துலாவ ஆரம்பித்தவர்கள் தான் இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இது மாற்றி காமித்தது. இதுதான் இந்த மார்க்கத்தினுடைய சிறப்பு. இது ஒரு வாழ்வியல் மார்க்கம் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கின்ற சிறப்பு. இந்த திருமறை குர்ஆனை ஆராய ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு தோண்ட ஒரு சுரங்கமாக இருந்தது. மாரிஸ் புகையில் போன்றவர்களுக்கு இது ஒரு சுரங்கமாக காட்சியளித்தது. இத்தனையும் உள்ளடக்கி இருக்கிறதா? ஆச்சரியமாக இருக்கிறது. எப்போதோ உள்ள ஒரு உடல், அந்த உடலை பற்றி இன்றைக்கும் இது பதில் சொல்லுகிறதா? அது எப்படி முடியும்? எப்படி நடக்கும்? இவ்வளவு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அது முகமது என்ற ஒரு மனிதரால் முடியாது. அவருக்கு மேற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் இதை இயக்க வேண்டும் என்று ஒத்துக்கொள்ள வைத்ததே. அதனால் தான் இது வாழ்வியல் மார்க்கம். அப்போ இதை அறிவியலை பற்றி சொல்ல வருகின்றீர்களோ என்று கேட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய பொருளாதார மேதைகளுக்கு அது எப்படி இஸ்லாமிய பொருளாதாரம் உலகத்திலே வெற்றி வர முடியும்? வட்டி இல்லாத பொருளாதாரம் வெற்றி பெற்று விட முடியுமா என்றெல்லாம் கேள்விகளை வைத்தார்களே. அப்படி கேள்விகளை வைத்த மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்களுக்கு இது வழிகாட்டியது சாதாரணமாக இல்லை. ஆம், இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது வட்டி இல்லாத பொருளாதாரம் என்பதுதான் உலகத்தை சுபிட்சமாக்க முடியுமே தவிர வட்டியினுடைய பொருளாதாரம் என்பது வீழ்த்தப்பட்டு விட்டது என்றால் இன்றைக்கு உலகம் ஸ்தம்பித்து நிற்கிறதே, ஸ்தம்பித்து நின்று. பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இன்றைய நிலை நீடித்தது என்றால் நாம் பொருளாதாரத்தை காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறார்களே, அந்த நிலை வந்துவிடும். எந்த நிலை வந்தாலும் இஸ்லாமிய பொருளாதாரம் என்பது வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கும். அதனால் தான் இது ஒரு வாழ்வியல் மார்க்கம். அதனால் தான் வாழ்வியல் மார்க்கம். எத்தனையோ பொருளாதார அன்பர்களும் நண்பர்களும் உள்ளிருக்கப்பட்டார்களே, எப்படி அவர்கள் உள்ளிருக்கப்பட்டார்கள்? அதனால் தான் இது இஸ்லாமிய வாழ்வியல் மார்க்கம். அப்படி மட்டும்தானா? எத்தனையோ அறிவியல் நோக்கர்கள் வந்தார்கள், பொருளாதார விற்பனர்கள் வந்தார்கள், அரசியல் தலைவர்கள் கூட இதுல ஏதாவது ஒரு படிப்பினை கிடைக்காதா அப்படி என்று ஆரம்பித்த எத்தனையோ பேர்களை இது உள்ள ஈர்த்து கொண்டது. அவர்களை மட்டும்தான் பார்க்க போகிறோமா? இல்லை, அவர்களுக்கும் இது எப்படி வழிகாட்டியது என்பதை பார்க்க போகிறோம். வாழ்க்கையை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்களே, இனிமே எதுவும் கிடையாது, இந்த உலகத்தை விட்டே சென்று விடலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம்
என்று தற்கொலைக்கு நாடுகின்றவனுக்கும் மனத்தத்துவ ரீதியாக ஒரு படிப்பினையை சொல்லி அவனை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்கிறதே, அதனால் தான் இது வாழ்வியல் மார்க்கம். ஒழுக்க ரீதியான சித்தாந்தம். ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்வார்கள். ஆனால் மனிதன் அப்படி இருந்துவிட மாட்டான். மனிதனுடைய பலகீனம் என்பது சாதாரணமானது அல்ல. மனித பலகீனத்தில் தான் உள்ளண்டு கொண்டிருக்கிறான். அப்படி உள்ளக்கூடிய அந்த மனித பலகீனத்துக்கு ஒரு தீர்வை சொல்கிறது வாருங்கள் இஸ்லாம். அதனால் தான் இது வாழ்வியல் மார்க்கம். அப்படி உன்னுடைய தேவையை முடித்துக் கொண்டு செல்வதற்கு இல்லை, அவளுக்கும் வாழ்வியலை கொடுக்க வேண்டும் என்று சொல்வதனால் தான் இது வாழ்வியல் மார்க்கம். குடும்பத்தில் நடக்கின்ற என்ன நிகழ்வுகளாகட்டும் அத்தனைக்கும் இது தீர்வு தருமா? ஆம், தீர்வு தரும், தீர்வு தரும். அதனால் தான் இது வாழ்வியல் மார்க்கம். அப்படியா ஆட்சியாளர்கள்? ஆம், ஆட்சி எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, ஆட்சியாளருடைய பண்புகள் என்ன, நடைமுறைகள் என்ன, எப்படியெல்லாம் அவன் மக்களை அணுக வேண்டும், மக்கள் எப்படி அணுகக்கூடிய ஆட்சியாளராக அவன் இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதனால் தான் இது வாழ்வியல் மார்க்கம். அது மட்டும்தானா? அது மட்டும்தானா? போர் என்று வந்து விடுமையானா? இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த பயோவா நடந்து கொண்டிருக்கிறது, நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நுண்ணியல் போர். இந்த மாதிரி போர்களை கூட வெல்ல முடியுமா? ஆம், வெல்ல முடியும். நீங்கள் குர்ஆனை கையில் எடுத்தால் எதையும் நம்மளால் வென்று காட்ட முடியும். அதனால் தான் இது வாழ்வியல் மார்க்கம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லித் தருவதனால் வாழ்வியல் மார்க்கம். வாழ்ந்து காட்டுவதனால் வாழ்வியல் மார்க்கம். வாழ துடிப்பவர்களுக்கு வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை கற்பிக்கக்கூடியதனால் தான் வாழ்வியல் மார்க்கம். எதற்காக நீங்கள் திருமறை குர்ஆன் உள்ளே நுழைகின்றீர்களோ அது அத்தனைக்கும் திருமறை குர்ஆன் பதில் கொடுத்துக் கொண்டே இருக்கும். அதுதான் இந்த திருமறை குர்ஆனுடைய சிறப்பு. அந்த சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் அடிப்படை தத்துவங்கள் இதுதான் சொல்லிக் கொடுக்கிறதா? ஒரு இஸ்லாமியனாக வாழ்வதற்கான அடிப்படை தத்துவத்தை இதுதான் சொல்லிக் கொடுக்கிறதா? இறை நம்பிக்கை இதுதான் சொல்லிக் கொடுக்கிறதா? இறைவனை எப்படி அணுகுவது சொல்லிக் கொடுக்கிறதா என்று பார்த்தால் ஆம், சொல்லிக் கொடுக்கிறது. திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டினீர்கள் என்றால் கொள்கை சார்ந்த ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்து வைக்கிறோம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சொல்வதல்ல, அடிப்படை ஒரு கட்டடத்துக்கு அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வாழ்வியல் கட்டடத்தை, அக்கீதா அந்த கொள்கை, அடிப்படை கொள்கையை உருவாக்கி கொடுக்கிறார். அந்த அடிப்படை கொள்கையினுடைய முதல் அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நம்புதல், ஓர் இறைவனை நம்புதல். நமக்கு மேல் ஒரு சக்தி இருக்கிறது, நமக்கு மேல் சக்தி ஒன்று நம்மளை செயல்படுத்துகிறது, செயலாக்குகிறது. அப்படி செயலாக்குகின்ற சக்தியை எப்படி நம்புவது? இருக்கிறது என்பது உண்மைதான், இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் அதை எப்படி புரிந்து கொள்வது? அவன் இருவர் அல்ல, பலர் அல்ல, அவன் ஒருவன். இரண்டாக, மூன்றாக, பத்தாக, நூறாக, ஆயிரமாக, லட்சமாக இருக்க முடியாது. பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகள், தாயில்லா குழந்தைகள், தந்தையால் கைவிடப்பட்டவர்கள், இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டவர்கள் என அனைவருக்கும் ஆதரவு கரம் நீட்டுகின்றது மதரசத்து சாலிஹீன் இறையியல் கல்லூரி. ஓரிரை போதனைகளுடன் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒழுக்க மாண்புகளுடன் தலை சிறந்த உலமாக்களை ஆசிரியர்களாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உணவு,
உடை, உறைவிடம் இலவசமாக வழங்கப்படுகிறது. பெரிய குளத்தில் தலைசிறந்த கல்வி நிலையங்களில் நம் மாணவர்களுக்கு உலகக் கல்வி கற்பிக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, எத்தீமான பிள்ளைகளின் கல்விக்கான பொருளாதார உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள். தொடர்புக்கு மதர்சத்து சாலிஹின், பெரிய குளம், 9440 57865 9945 72983. Fatima Jewellers, Usman Road, NSC Boss Road, Prasavakam High Road. NSC Boss Road, Usainia Jewellers. தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Usainia Jewellers. Usainia Jewellers 168 NSC Boss Road, சென்னை 79. அல் ஜன்னத் இறையியல் அழைப்பியல் மையம் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியலாக ஏற்ற சகோதரிகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் இஸ்லாமிய நெறியை கற்றுக் கொடுக்கும் உன்னதமான மதரசா. சென்னையின் இதய பகுதியில் அமைந்துள்ள இம்மதரசாவில் மார்க்க அறிஞர்களை கொண்டு வாழ்வியல் பாடம், திருக்குரான் மனன பயிற்சி, தொழுகை மற்றும் இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள் என புடம்போட்ட தங்கங்களாக உருவாக்கப்படும் பயிற்சி பட்டறை அல் ஜன்னத் அழைப்பியல் மையம். குறைந்தபட்சம் 3 மாத பயிற்சி பெற்றவுடன் தாவா என்னும் அழைப்பு பணியை செயல்முறையாக செயல்படுத்தும் பயிற்சி மற்றும் இஸ்லாமிய பெண்களுக்கான கோடைகால பயிற்சி முகாம். 1 வருட ஆலிமா பயிற்சி கற்பிக்கப்படுகிறது. உணவு, உடை, உறைவிடம் ஆதரவற்றவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. நிரந்தர தர்மம் பெற்று சுவனத்திற்கு அழைத்துச் செல்லும் இந்த அரும்பணிக்கு உதவி புரிய உங்கள் மனம் ஏங்குகிறதா? தாமதம் வேண்டாம். தற்போது ஒரு சகோதரி அல்லது ஒரு குடும்பத்தை நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ளலாம். அரவணைக்க வாரீர், அருள்மழையை அள்ளிச் செல்வீர். அவன் ஒருவனாக இருந்தால் மட்டும்தான் முடியும் என்பதனால்தான் அல்லாஹ்வை நம்பக்கூடிய விஷயத்திலே மிக தெளிவாக இஸ்லாம் தன்னை நிலைநாட்டிக் கொள்கிறது. அதான் சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அடித்தளம் தெளிவாக இருந்தால்தான் அது எழுப்பப்படுகின்ற கட்டிடம், எழுப்பப்படுகின்ற அந்த மாளிகை தெளிவாக இருக்கும். அந்த அடித்தளத்தை மிக தெளிவாக இஸ்லாம் கொடுக்கிறது. அல்லாஹ்வை நம்புதல் என்ற விஷயத்திலே வருகின்ற போது கூட எப்படியெல்லாம் அல்லாஹ் கொண்டு வந்து தன்னை முன்னிறுத்துகிறான் என்றால், முதலில் அல்லாஹ் ஒருவன் என்று நம்புவதுதான் முதல் கொள்கையாக இருக்க வேண்டும். அவன் கண்டிப்பாக ஒருவன் என்பதை நம்புவதை எப்படியெல்லாம் நம்ப வேண்டும் என்பதற்கு பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனிலே எடுத்து ஏம்புகிறான். அதிலே ஒன்றை மட்டும் ஒருவன் என்பதனால் இந்த வசனத்தை அப்படியே சுட்டிக்காட்டி விட்டு செல்கிறேன். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 163வது வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்கள் வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவனே. உங்கள் வணக்கத்துக்குரியவன் ஒரே ஒரு இறைவனே, அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையும். எப்படி கொண்டு நிறுத்தலாம் பாருங்க. ஒரே ஒருத்தன் தான். அந்த கலிமா என்று சொல்லக்கூடிய அந்த மொழிகள் இருக்கிறதே, உறுதிமொழி இருக்கிறதே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கின்றது போல அந்த ஷஹாதத்தை சொல்கிறேன். இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ, உலகத்தில் எதுவுமே இல்லை, எந்த கடவுள்களும் இல்லை, அந்த ஒருவனை தவிர, அந்த அல்லாஹ்வை தவிர இணை துணையாக எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கை முழுமையாக நம்புவது. திருமறை குர்ஆனில் பார்த்தீர்கள் என்றால்
அது தன்னை வலுவாக்கிக் கொள்வதற்காக, இறை நம்பிக்கையை தெளிவாக்கிக் கொள்வதற்காக தெளிவான தீர்மானமான அற்புதமான வசனங்களை கொண்டு வந்து முன்வைக்கிறார். எண்ணற்ற வசனங்கள். உள்ள போங்க போங்க, அந்த வசனங்களை எல்லாம் நான் சொல்வதை விட நீங்கள் சென்று பாருங்கள். நீங்கள் அதை நுணுக்கமாக பாருங்கள், தெளிவாக அதிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். என்ன தேவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எப்படி ஒருவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவாக்கிக் கொள்ளுங்கள். அப்படி தெளிவாகின்ற போதுதான் இஸ்லாம் என்பது ஒரு வாழ்வியல் மார்க்கம் என்பது அறிவை பெற்றுக் கொள்ள முடியும். எப்படி தன்னைத்தானே முன்னிறுத்துகிறான் என்பதை பாருங்கள். இதை நீங்கள் எங்கிருந்து பெற முடியும்? திருமறை குர்ஆன் இல்லாமல் வேறு எதிலிருந்து நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள்? அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்பதை விட நாமே நேரடியாக திருமறை குர்ஆனுக்கு உள்ளே செல்கின்ற போது நமக்கு கிடைக்கின்ற அறிவு இருக்கிறதே, தெளிவு இருக்கிறதே, இறைவனை அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறதே, அதுதானே முக்கியம். அந்த தன்மையை ஏற்படுத்தி காட்டுவதுதான் இந்த தலைப்பினுடைய முயற்சி. நீங்களே உங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள் இருக்கின்ற அந்த இறை நம்பிக்கை வெளிப்பட்டு வர வேண்டும். அந்த இறை நம்பிக்கையை உள்வாங்க வேண்டும். அப்படி வருகின்ற போது கிடைக்கின்ற அந்த மாபெரும் அற்புதம் தான் இந்த இஸ்லாம் ஒரு வாழ்வியல் மார்க்கம் என்பதற்கான அர்த்தமாக அமையும். அல்லாஹ் ஒருவன் என்ற நம்பிக்கையோடு முடிந்து விடுமா? அடித்தளம் அகீதா கொள்கை இல்லை. அடுத்தடுத்து அடுத்தடுத்து அல்லாஹ் எப்படி நம்புவது, அல்லாஹ்வுக்கு எப்படி நம்புவது என்று வருகின்ற போது அந்த ஒருவன் என்ற நம்பிக்கையோடு மாத்திரம் முடிவடையாது. அந்த ஒருவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? அவனுக்கு பலகீனங்கள் இருக்கக்கூடாது. என்ன பலகீனம்? மனிதன் என்றால் ஆசாபாசங்கள் இருக்கிறது. மனிதன் என்றால் மனைவி இருக்கிறார். மனிதன் என்றால் அவனுக்கு கண்டிப்பாக தாய் தந்தை இருக்கிறார்கள். அந்த தாயினால் பெறப்பட்டு தான் அவன் வருகிறான். அவனுக்கு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தின் மூலியமாக அவனுக்கு குழந்தைகள் இருக்கிறது. அந்த குழந்தைகள் வளர்ந்து பிறந்து பெரியவர்களாகி அவர்கள் திருமணம் முடித்து அவர்கள் குழந்தை பெற்று இப்படி ஒரு தொடர் வருகிறது. இறைவனும் அப்படி இருக்க முடியுமா? அப்படி இருந்தால் அவன் இறைவனா? அப்ப இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? மனிதன் என்றால் தூக்கம் வருகிறது. மனிதனுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். கொஞ்சம் தொடர்ந்து பேசிட்டாலே நமக்கு கொஞ்சம் களைப்பு வரும். ஐயோ என்னப்பா இது, ரொம்ப கொஞ்சம் டயர்டா இருக்க, கொஞ்சம் ஏதாவது தண்ணி கொடுங்களேன், கொஞ்சமா டீ கொடுங்களேன் அப்படின்னு கேட்க தோன்றுகிறது. அந்த பலகீனம் இது மனித பலகீனம். கொஞ்ச நேரம் தூங்காம இருந்துட்டோன்னு வைங்களேன், ஒரு நைட்டு தூங்காம இருந்துட்டு அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அவனுடைய நடைமுறையிலே வித்தியாசம், பேசக்கூடிய பேச்சில வித்தியாசம் இருக்கு. எரிஞ்சு விடுவான். யாரு பேசினாலும் கோபம் வரும், ஆத்திரம் வரும். சரியான விஷயத்தை அவன் தீர்மானமாக சிந்திக்க முடியாது, செயலாட்ட முடியாது. எல்லாத்திலையும் பலகீனப்பட்டு போயிடும். ஒரு தூக்கம், தூக்கம் என்கின்ற அந்த இலைப்பாறுதல் இருக்கிறது. அதுவும் இந்த டாக்டர்ஸ் என்ன சொல்றான், அத்தனை டாக்டர்களும் இணைந்து கொண்டு சொல்கிறார்கள், இரவு என்பதுதான் முக்கியமானது, இரவில் தூக்கம் என்பதுதான் முக்கியமானது. அதை இரவில் உடைய தூக்கத்தை யார் இழந்து விடுகிறார்களோ அவர்கள் தங்களையே இழந்து விடுவார்கள். அவர்கள் கொஞ்சம் போல இல்லை, அவர்கள் 50% சைக்கோ. யாரு? நான் சொல்லல, நான் சொன்ன பல பேர் கோபம் வரும். ஒருவேளை தூங்காம இருக்கிற நம்மளை பார்த்து சொல்றாரு இந்த ஆளு அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு இளைஞர் சமுதாயமே தூங்குறது கிடையாது. இன்றைக்கு இளைஞர் சமுதாயமே இரவு தூக்கம் என்பதை துளைத்து ரொம்ப நாள் ஆச்சு. இரவுலதான் அவங்க அறிவை தேடுகிறார்கள்.
ஃபேஸ்புக்ல போய் தேடுறாங்க, யூடியூப்ல போய் தேடுறாங்க, வாட்ஸ்அப்ல போய் தேடுறாங்க. இருக்கிறத எல்லாத்தையும் படித்து களைத்து போய் அப்பா ஒரு 5 மணிக்குள்ள தூங்கிடுவாங்க. என்னடா ராத்திரி ஃபுல்லா நிறைய ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தேன். என்னப்பா அதுக்கு பேரு? ரெஸ்ட்லெஸ். ஓய்வெடுக்காமல் இருந்துவிட்டேன். அப்போ உனக்கே தெரியுது இரவு என்பது உறக்கத்துக்குரியது. முகமது நபி அவங்க சொல்றாங்க, நீங்கள் உங்கள் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஒரு சஹாபி இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், தூங்குறதே கிடையாது. சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள், முஹம்மது நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. இரவு என்பது இளைப்பாறுதல் இல்லையா? ஆனா நம்ம உறங்கிடலாம். இறைவன் உறங்க முடியுமா? இறைவன் உறங்கிட்டா 24 hours ரன் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கு நான் இரவில் நின்று இந்த நேரத்தில் நான் பேசிட்டு இருக்கிறேன், சகல நின்று பேசிட்டு நிற்கிறேன் அப்படின்னு வைங்க. அமெரிக்காக்காரனுக்கு அது ஈவினிங்கா இருக்குமே, லண்டன்காரனுக்கு அதிகாலையா இருக்குமே, காலையில 10 மணி 11 மணியா இருக்குமே. அப்ப அவன் அத்தனை பேரும் கேட்பானே. இன்னும் சில பேர்களுக்கு ஆஸ்திரேலியாக்காரனுக்கு இரவாக இருக்குமே. அப்ப அவன் கேட்பானே. அப்ப யார் கேட்டாலும் பதிலளிக்க வேண்டியமே. இறைவனை கூப்பிட்டால் இல்ல இல்ல தூங்கிட்டு இருக்கிறாரு, இறைவன் தூங்குறாரு, அவர் ரெஸ்ட்ல இருக்கிறாரு, தயவு செய்து டோன்ட் டிஸ்டர்ப் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர்களை டிஸ்டர்ப் இல்லைன்னு நீங்க சொல்லி கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல இருக்காரு, நீங்க அப்புறம் கேளுங்களேன் அப்படின்னு சொன்னா எதுக்கு அந்த இறைவன்? அந்த இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் இதற்கு. அப்ப அல்லாஹ்வுக்கு தூக்கம், அந்த தூக்கம் இருக்கிறதே, உறக்கம் இருக்கிறதே, அது இல்லாதவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பலகீனத்துல மிக முக்கியமான பலகீனம் இல்லாதவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதில் மிக முக்கியமானது உறக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ நிலைத்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், அவன் முழுமையாக விழித்திருக்க வேண்டும். இப்போ சொல்றதா விலகி இருக்க வேண்டும், நாம இருந்தா விலகி இருக்க வேண்டும். இப்ப விலகித்தான் இருந்து விலகி போயிட்டே இருக்கிறோம். அனைவா எல்லாத்தையும் விட்டு விலகி போயிருமோன்னு பயமாவும் இருக்கு, அச்சமாக இருக்கு. இறைவன் பாதுகாக்க வேண்டும். அப்ப அடுத்து என்ன? இறைவனுக்கு சோர்வு இல்லாதவனாக இருக்கணும். சோர்வு உள்ளவன் இறைவனாக இருக்க. நான் டயர்டா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. டயர்டா இருக்குன்னு இறைவன் சொன்னா நம்ம சொல்லிடலாம், ரொம்ப டயர்டுப்பா, நைட்டு ஃபுல்லா கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்திப்பா, அப்பா இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க்குப்பா, இப்போதான் ஆபீஸை விட்டு வர்றேன், கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணும்ப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா, அதுக்கப்புறம் நம்ம கன்னியூ பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவனாக இறைவன் இருந்தால், அந்த இறைவனுக்கு சோர்வு இருந்தால் அப்படிப்பட்ட இறைவனை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் தான் இஸ்லாம் ஒரு வாழ்வியல் மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் ரிப்போர்ட், உண்மையின் உரைகள், சத்தியத்தின் சாட்சி, சமுதாயத்தின் குரலாய் மக்கள் ரிப்போர்ட். படியுங்கள், பரப்புங்கள். ஆண்டு சந்தா ₹450 மட்டுமே. அனுப்ப வேண்டிய முகவரி நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1.